ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்மால் ஹெல்த் டிப்ஸ் தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம காலில் ஊற்றி வாஷ் பண்ணால் நம்ம காலுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் 8 hours ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா, அவங்க கால்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கும். அவங்கெல்லாம் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த வீக்கம் குறையும். கால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கால் ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கெல்லாம். நார்மலாக குக்கிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம 3 times சமைப்போம், நமக்கெல்லாம் கால் எவ்வளோ வலிக்குன்றது தெரியும். இது ரெகுலராக நீங்கள் அரிசி கழுவுற தண்ணியை எடுத்து வச்சு ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், லைட்டாக சூடு பண்ணி அந்த வெதப்பிலே நம்ம கால் கழுவிக்கலாம். அப்படி சூடெல்லாம் சில பேருக்கு சுடு தண்ணியிலலாம் குளிக்க மாட்டாங்கல்ல, அவங்களாம் வெறுமையாக பச்சை தண்ணியிலே, அதாவது கழுவுற தண்ணி கூலிங்காக இருக்கும்ல, நம்ம கழுவும் போது அரிசி கழுவுற தண்ணி கூலிங்காக இருக்கும். வேணுன்றவங்க கொஞ்சமாக கொதிக்க வச்சு கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக கூலாக இருக்கும் போதே கழுவிக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம காலை வாஷ் பண்ணால் நம்ம கால் ரொம்ப 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 கலராகவும் ஆகும், க்ளோவிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட வலி கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி சொல்லுவாங்க, அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு குளிக்க, அதாவது பிறந்த குழந்தைங்களெல்லாம் அந்த அரிசி கழுவின தண்ணியில் தான் குளிப்பாட்டுவாங்க. அந்த அரிசி கழுவின தண்ணியில் அவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட உடம்புல இருக்க வலி போகும். ரெண்டாவது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். மூணாவது நம்மளோட ஸ்கின் ரொம்ப பளபளன்னு க்ளோவிங்காக இருக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.